முகம் தெரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். இன்று மிகவும் சுவையான ஒரு ஸ்வீட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். அதாவது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்வார்கள். அதுக்கு இன்னொரு பேர் சீனி கிழங்கு, வற்றாழை கிழங்கு, இப்படி பல பேர்கள் கொண்ட கிழங்கை வைத்து சூப்பராக சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை சாப்பிடக்கூடிய ஒரு உணவை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதற்கு அவசியமான பொருட்களை வாங்க பார்ப்போம். அதுக்கு அவசியமான பொருட்கள் சக்கரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ எடுத்துருக்கேன், 500 கிராம். ஐசிங் சுகர் 15 கிராம், பட்டர் 15 கிராம், பசும்பால் 3 கரண்டி, முட்டை மஞ்சள் கருவு 2, வெனிலா தேவைக்கேற்ப. இதுதான் இன்று தேவைப்படும் நமக்கு பொருட்கள் நான் செய்ய போகிற உணவுக்கு. இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். முதலாவது இப்போ அவித்தெடுத்து வச்ச இந்த கிழங்கை இந்த தோலெல்லாம் நல்லா உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இனி அடுத்தது நான் பாருங்கள், இப்போ தோலெல்லாம் உரித்து வடிவாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாம் ஒரு கையால் அல்லது ஒரு ஏதாவது கொண்டு இது சொப்டாக்கிடுவோம். நான் கையில் தான் சொப்டாக்கி எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு தேவையானதெல்லாம் சேர்ப்போம். உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான பொருளை காட்டணும். கருத்த எள்ளு 2 கரண்டி எடுத்துருக்கேன். இது மேலே டிசைனுக்கு போடுறதுக்கு. இனி பாருங்கள், இது இப்போ நல்லா கையால் மசித்து எடுத்துகிட்டு இதுக்கு இப்போ தேவையான பொருட்களை நம்ம போட போகிறோம். அதுக்கு முதலாவது ஐசிங் சுகர் 15 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுருவோம். பசும்பால் 3 கரண்டி. அடுத்தது முட்டை மஞ்சக்கரு. அடுத்தது பட்டர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதோடு சேர்த்து நல்லா அடுத்தது வெண்ணிலா போடணும். வெண்ணிலாவும் போட்டுருவோம். அடுத்தது வெண்ணிலா போட்டால் நல்ல மணமாக இருக்கும், கலராக இருக்கும். அதுக்காக வெண்ணிலா எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இது கட்டி தன்மை குறைவாக இருந்தால் லைட்டாக நாம் பாலை குறைக்கலாம். பால் 1 கரண்டி போடலாம். அதுக்கு பிறகு அரிசிமா கொஞ்சம் போட்டு எடுக்கலாம். இப்போ இது திக்காக அதிகமாக இருக்கி நாம் லைட்டாக அரிசி மாவு கொஞ்சம் போட்டு எடுப்போம். கையால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடைக்கிட கிழங்கு துண்டு இருந்தால் அதையும் கையால் நவிச்சு இதாக்கி போட்டு இப்போ நம்மளோட வேலை முடிஞ்சு இதை நாம் இப்போ தட்டி எடுப்போம். நமக்கு என்ன வடிவம் வேணுமோ. இப்போ நான் அடுப்பில் இதை செய்ய போகிறோம்ல, அவனில் போட போகிறேன். அவனில் 10க்கும் 15க்கும் இடையில் நிமிடத்தை வச்சு போட போகிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. இப்போ நாங்கள் அவனுக்கு போடுற ட்ரேக்கு வடிவாக இந்த சீட்டை வச்சு பட்டரெல்லாம் பூசி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இது மேலே வச்சு போட்டு நாம் ஒன்றா எடுத்து செய்து என்ன வடிவத்தில் செய்ய போகிறோன்னு வாங்க காட்டுறேன். இப்படி லைட்டாக நமக்கு தேவையான அளவில் ஒரு அளவு எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு தேவையான வடிவாக அந்த ரொட்டி தட்டி செய்கிற எது பலகை இருந்தாண்டா அதில் நீங்கள் வடிவாக செய்து எடுக்கலாம். இப்போ எனக்கு அதெல்லாம் அந்த பொருட்கள்லாம் இல்லாததால் நான் வடிவாக இப்படி சாதாரணமாக பிஸ்கட் வடிவாக செய்து எடுக்கேன். இப்போ நான் கையாலேயே செய்து ஒரு சதுரம் மாதிரி ஒன்று செய்திருக்கேன். அடுத்தது இன்னும் செய்வோம் வாங்க. அடுத்த இதையும் செய்து எடுக்கிற உங்களுக்கு காட்டுறேன். செய்து எல்லாம் ஒரே வடிவமாக செய்யுங்க. சில பொருட்கள் வீட்டில் இல்லைண்டா அதை சொல்லி காட்ட இயலாது நமக்கு. அதால் கையிலேயே நான் வடிவாக சதுரம் மாதிரி செய்து எடுக்கேன். நம்ம இதை செய்து போட்டு அதுக்கு பிறகு முட்டை மஞ்சள் கருவு எடுத்து இதுக்கு பூசணும். நீ பாருங்கள் எப்படி நீட்டாக செய்திருக்கேன். நான் கையாலேயே செய்திருக்கேன். இப்போ முட்டை மஞ்சள் கருவை நல்லா அடிச்சுக்கொள்வோம். அடித்து போட்டு இதை நல்லா மேலுக்கு பூசி எடுப்போம். நான் கையாலேயே தட்டி எடுத்ததாக அது அப்படி இருக்கி நீங்கள் வடிவாக ஒரு ட்ரேக்கு போட்டு தட்டி நீட்டாக வெட்டி நீங்கள் செய்தீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்குது. என்னை விட நீட்டாக நீங்கள் செய்யலாம். இப்போ நான் கொஞ்சம் அது என்ன கெதியாக செய்யணுன்றதுக்காக இதை பூசுவோம். முட்டையை பூசி முடிச்சிட்டேன்.
இந்த கருத்தை எள்ளு இருக்கலாம், எள்ளை கொஞ்சம் லைட்டாக இதுக்கு வடிவாக நடுவில் வச்சு விடுவோம். சும்மா பூ மாதிரி உங்களுக்கு சும்மா அப்படி தூவி விட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி லைட்டாக பூ டிசைனில் வச்சு விட்டாலும் வடிவாக இருக்கும். எல்லாம் வச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள், எள்ளு தூவி இருக்கேன். உங்களுக்கு வேணுமானா வேறு டிசைனாக தூவலாம். நான் சும்மா சிம்பிளாக நடுவில் இப்படி வடிவாக வச்சு விட்டேன். இது வந்து எள்ளு போட்டு கிளஞ்சி செய்தாலும் பரவாயில்ல, சும்மா மேலுக்கு டிசைனாக வச்சாலும். இப்போ வந்து நான் அவனுக்கு வச்சு அதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு 10க்கும் 15க்கு இடையில் நம்ம டைம் செட் பண்ணி வைக்கணும். 180 பாகை செல்சியஸுக்கு வைக்கணும். வச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இந்த பாருங்கள் எப்படி இருக்கேன்னு, வடிவான எப்படி இருக்கேன்னு பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக நீட்டாக இருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கள். எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். சரியாக போகிறோம் 15க்கு இடையில் 15 நிமிஷம் சரியாக வச்சு எடுத்திருக்கேன். இனி வந்து ஒரு உங்களோட டிஷ்ஷுக்கு வச்சு நான் வடிவாக நீட்டாக உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன் பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்குட அருமையை எப்படி பாருங்கள். இதை செய்து அதை இன்னும் பெருமைப்படுத்தலாம். அந்த கிழங்கை அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு கிழங்கு வகை தான். சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க, வற்றாழை கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி நாளைய தினம் வேறு ஒரு நல்ல ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்ளும் நான் நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும். You're surrounded by people that love you. Whatever you need will go through, and forcing you to stay. No matter if I'm okay, we can cry together if you want to. Forever I'll be there to support you. And now you're telling me that it was not enough. I told you that some months ago, but guess you didn't have me. And now you're telling me that it was not enough. I told you that some months ago, but guess you didn't have me. I'm here for you, you know, even if I'm not around. You can wake me up, I will try my best to make